எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 19:13-15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வெவ்வேறு விதமாய் விவரித்து சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அவர் இருக்கும் பொழுது அவரிடத்தில் சிறு பிள்ளைகளை ஜனங்க கொண்டு வந்தாங்க. அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்ப அவரிடத்துல கொண்டு வந்த சிறு பிள்ளைகளை அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க? தடை பண்ணி அவங்க வராதீங்கன்னு சொன்ன பொழுது இயேசு அவர்களை அழைத்து என்ன பண்ணாரு? இவர்களை தடை செய்யாமல் இருங்க. பரலோக ராஜ்யம் அவர்களை போல இருக்கிறவர்களுக்கு உண்டானது என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல யார் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களை போல இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாய் காணப்படுகிறது. சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம மத்தியில ஏதோ ஆடி பாடிக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனா அங்கே இதே வசனம் லூக்கால எப்படி இருக்கு பாருங்க. லூக்கா 18:15-17. லூக்கா 18:15-17. இதே சம்பவம் லூக்கா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. 15-17. பின்பு குழந்தைகளையும் ஒரே நிமிஷம். அதே சம்பவம் தான், அதனால ஃபுல்லா நான் படிக்கல. அங்க என்ன இருக்கு? மத்தேயு 19:13. அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் என்னது? சிறு பிள்ளைகள். லூக்கா என்ன சொல்றாரு? குழந்தைகள். அப்ப இங்க சிறு பிள்ளைகள் சொல்லுகிறது நாம நினைக்கிற இந்த சிறு பிள்ளைகள் இல்ல, குழந்தைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல KJV இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல தான் இது இருக்கும். அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட் இருக்கு. என்னவா இருக்கு? இன்ஃபென்ட் இருக்கு. இன்ஃபென்ட்னா என்ன? சைல்டுக்கும் இன்ஃபென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தையில இருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிறது என்னது? நீங்க இந்த ஃளைட் புக்கிங் பண்ணும்போது கூட இன்ஃபென்ட்னு ஒரு கேட்டகரி வரும். அதுக்கப்புறம் சில்ட்ரன், அது 2 to 12 இயர்ஸ் வந்து சில்ட்ரன், அதுக்கு மேல அடல்ட்ல வந்துருது. கரெக்டா இல்லையா? அப்ப இன்ஃபென்ட்ன்றது என்ன அப்படின்னா 0 to 2 வருஷம். அவங்க கலாச்சாரத்துல எப்படின்னு தெரியல, இங்க ஆனா போட்டுக்கிறது குழந்தைகளை. என்னது? குழந்தைகளை. அப்போ பிறந்த குழந்தைகளா இருக்கலாம், 6 மாசம் குழந்தையா இருக்கலாம், குழந்தைகளை அவரிடத்துல கொண்டு வரும் பொழுது அப்ப இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் எப்படியாப்பட்டவர்களுக்கு சொல்றாரு? பரலோக ராஜ்யம் இந்த குழந்தைகளை போலதானதுன்னு சொல்றாரு. இவர்களை போல் இருக்கிறவர்களுக்குன்னு சொல்லுகிறார். அப்ப நம்மை யாரோட ஒப்பிடுகிறார்? அவர் குழந்தைகளோடு ஒப்பிடுகிறார். நம்ம பிள்ளைகள் கூட இல்ல, கை குழந்தைகளோடு நம்ம ஒப்பிடுகிறார். கை குழந்தைகளோடு நம்மை ஒப்பிடுகிறார். அப்ப நீ யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றும் பொழுது நான் எப்படியா மாறணுமா? சிறு பிள்ளைனா இப்படி கூட இல்ல, குழந்தையாய் நான் மாற வேண்டும். அப்ப எனக்கும் குழந்தைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதை நான் உண்மையா புரிந்து கொண்டேன்னா இயேசு சொல்லுகிறது நமக்கு புரியும். இயேசு ஒரு செய்தியை நமக்கு சொல்றார். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்கள் உள்ளது அப்படின்னு சொல்றார். குழந்தைங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. நீங்களும் நானும் பிரவேசிக்க சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, பயமா இருக்கா?
சொல்றது பயமா இருக்கா? எடுங்க யோவான் 3 3 யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட அதிகாரியான நிக்கோதேமு என்ற பரிசேயன் ஒருத்தர் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து ரவி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப அங்க நிக்கோதேமுன்றவன் மற்ற பரிசேயர்களை போல இல்லாம அவன் யாரா இருக்கிறான்? இயேசுவை விசுவாசிக்கிறவனாய் காணப்படுகிறான். பரிசேயனா இருந்தாலும் ஆங்காங்கே இயேசுவின் மேல் நம்பிக்கை இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன கேட்கறாங்க பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்ப நாம என்ன நினைப்போம்? அவன் இயேசுவை நம்பிட்டான், இயேசுவை விசுவாசித்துட்டான், இப்ப இயேசு அவனை பாராட்ட போகிறார் அப்படின்னா இயேசு பாராட்டவும் இல்ல, திட்டவும் இல்ல. அங்கே மறுபடியும் ஒரு போதனையை தருகிறார். என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மெய்யாகவே எப்போ மெய்யாகவே எதை சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். ஹல்லேலூயா. அப்ப மறுபடியும் பிறவாவிட்டால்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம பிறக்கும் பொழுது எப்படி மாறுகிறோம்? குழந்தையை போல மாறுகிறோம். அதுதான் இங்க வேற விதமா இயேசு நமக்கு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா குழந்தைகளை போல. அந்த குழந்தைகளை போலன்னா அந்த நிக்கோதேமுக்கு அவர் சொல்லுகிறது என்ன? ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. மறுபடியும் ஏன் பிறக்கணுமா அப்படின்னா அப்பதான் நான் குழந்தையை போல மாறுகிறேன். அப்ப ஏன் குழந்தையாக இருக்க வேண்டும்னா சில காரியங்களுக்கு முன்னாடியே தெரியும். குழந்தை இடத்துல என்ன இருக்காது? மாய்மாலங்கள் இருக்காது. தவறு பண்ண வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகள் இடத்துல கம்மி. எந்த குழந்தை? கை குழந்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். அதான் இன்ஃபென்ட். கொஞ்சம் அது வளர்ந்து கை கால அசைக்க ஆரம்பித்ததுல இருந்து அது தவறு செய்து அதை மறைக்க கத்துக்கொள்றது. தெரியுதா இல்லையா? உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா இல்லையா? சைலண்டா போய் எதையாவது கொட்டிடும், எதையாவது போட்டு இழுத்துரும். அந்த சைலண்டா ஒரு திருன்னு அது கண்ணிலேயே தெரியும். அதான் குழந்தைங்க. இன்னும் வளர அதுல இருந்து மீள கத்துக்கிறான் மனுஷன். அப்படி கத்துக்கிறது இல்ல. அந்த தப்பை இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா செய்ய முடியும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறான். வளர நம்ம வயசுலாம் வரும் பொழுது சத்தியம் பண்ணி சொல்ற பிரதர் ஒண்ணுமே கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்ற பிரதர் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாம முகத்தை வச்சு பக்காவா போய் சொல்ல கத்துக்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் எதுல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாவம் செய்கிறதுல நம்ம எக்ஸ்பர்ட்டாய் மாறிக்கொண்டிருக்கோம். குழந்தை பரிசுத்தமாய் பிறக்கிறது. அதுல இருந்து இந்த பாவத்தை எக்ஸ்பர்ட்டா செய்யற அளவுக்கு மனுஷன் எப்படி போறான்? அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அது நீங்க செய்றீங்க நான் செய்யறேன்றதுல ஒரு மனுஷன் அப்படிதான். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, இவ்வளவு எக்ஸ்பர்ட்டா போயிட்டீங்க, இந்த இடத்துல நீங்க இங்க இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா கொஞ்சம் கஷ்டம். அது கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். மறுபடியும் நீ இதுவரையிலும் கற்றுக்கொண்ட எல்லா வித்தையும், எப்படி போய் சொல்றது, எப்படி மாய்மாலமா ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, எல்லாவற்றையும் விட்டுட்டு மறுபடியும் நீ எங்க போனோம்? நீ தாயின் கருவில இருந்து பிறந்த உடனே எப்படி இருந்த அந்த இடத்துக்கு நீ போக வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து இருக்கிறார். அடுத்தது குழந்தைகளை குறித்து இருக்கிற காரியம் என்ன? இந்த இன்ஃபென்ட் என்ன பண்ணும்? அந்த வயசுல அம்மா அப்பா சொல்றத கேட்கும். ஒபீடியன்ட். அப்ப நான் இங்க வயசு ஆக பெரியவனா ஆக நிறைய கீழ்ப்படியாமையை கத்துக்கொள்கிறேன். கரெக்டா இல்லையா? சின்ன வயசுல சில பேர் கீழ்ப்படித்திருப்போம், இப்போ கீழ்ப்படிய மாட்டோம். கரெக்டா இல்லையா? கீழ்ப்படிய மாட்டோம். அப்ப ஆண்டவர் நம்ம ஏன் இங்க கொண்டு வர்றாருன்னா, இந்த உலகம் உன்னை எப்படியெல்லாம் மாசுபட்டு, எப்படியெல்லாம் நீ குற்றப்பட்டு, எப்படியெல்லாம் நீ பாவத்தை செய்ய வல்லவனா இருந்ததை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மறுபடியும் ஆதி நிலைக்கு திரும்பணும். ஆதி நிலைன்னா என்ன?
நீ ஒரு குழந்தையை போல நீ வெண்மையாக ஒரு இன்னசென்ட்டாக நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து விரும்புகிறார். இது எல்லாவற்றிலும் ரொம்ப முக்கியமானது பெரியவர்களை விட குழந்தைக்கு இருக்கிறது. யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நமக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்னா யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாய் அதை சொல்லிக் கொண்டிருக்க. நம்மை பார்த்த ஒரு குழந்தையா தான் பார்க்கிறார். மகனே மகனே நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, மறுபடியும் நீ எப்படி வா, குழந்தையை போல நீ வான்னு சொல்லும் பொழுது அவர் எதுக்காக ஏங்குறார்? அவரு அன்பை புரிகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வயசாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெற்றோர்களை விட நம்ம என்ன ஆயிடும்? நம்ம ஒதுங்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டா இல்லையா? குழந்தையோட ரத்தத்தின் ரத்தமா நம்ம தோல் மேலேயே படுத்துட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா என்னைக்கு வெயிட் ஏறிடுச்சுன்னு இறக்கி வைக்கிறோமோ அண்ணில இருந்து அந்த இடைவேளை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குழந்தை அதிகரிக்க கொஞ்சம் இன்னும் பெருசாக என்ன பண்றோம்? அது கடைசியில தனி ரூம், அதுக்கும் பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பணம் இருக்கிறவங்க தனி வீடு. இவங்க வெஸ்டர்ன் சொசைட்டில எல்லாம் 18 வயசு ஆச்சுனாலே அவங்க வெளியே போயே ஆகணும். அப்ப நம்ம வயதாக ஆக ஒரு மனிதனுடைய அவனுடைய பெற்றோர்களோடு இருக்கிற தொடர்பு அதிகரிக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது ரொம்ப தூரமா போயிடுச்சு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால்னா குழந்தை எப்பவுமே தன் தாயும் தகப்பனுடைய முகத்தை பார்க்கணும்னு விரும்பும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறது, மறுபடியும் நீங்க ஆதி அன்புக்கு திரும்ப. ஆதி அன்புனா என்ன? அந்த குழந்தை எப்படி தன் பெற்றோரை ஏங்கி தவிக்குமோ, பெற்றோருடைய முகம் இல்லைன்னா அது என்ன பண்ணும்? அழுவோம். பெற்றோருடைய முகம் இல்லைன்னா அழுவோம். கரெக்டா இல்லையா? நம்ம இன்னும் அப்படி அழுதுட்டு இருந்தோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன மதி நீங்க குழந்தை மாதிரி அழுவுறீங்களேன்னு சொல்றாங்களா இல்லையா? குழந்தை மாதிரி அழுவுறீங்களே, அம்மா இல்லாம குழந்தை மாதிரி. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பெற்றோர்களை விட்டு தூரமா போறோமோ அதுதான் நம்முடைய வளர்ச்சியாக இந்த உலகம் பார்க்குது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் சொல்றது அது வளர்ச்சி அல்ல, அது என்னை விட்டு நீ தூரம் போயிட்ட, நீ மறுபடியுமா எப்படி வரணும்? குழந்தையை போல என் பக்கத்துல இருக்கணும்னு இயேசு நம்மை பார்த்து இன்னைக்கு கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரலோக ராஜ்யம். அதுதான் பரலோக ராஜ்யம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னிடத்துல சில குணாதிசயங்கள் காணப்படும். என்ன காணப்படும்? ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பு அதிகரிக்க காணப்படும். நிறைய பேருக்கு நமக்கு ரட்சிப்பின் அனுபவமே என்னன்னு தெரியாது. நம்ம கிறிஸ்தவர் ஆனதை தான் ரட்சிப்புன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப கூட ஜப வேலையில தம்பி சொன்னான், அவங்க எல்லாம் குழந்தைக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது தவறான வார்த்தை. கரெக்டா இல்லையா? குழந்தைக்காக கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா அங்க பைபிள் சொல்லுது. எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-3. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை நல்லா கவனிங்க. புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இப்ப நான் சொன்னது அதுதான், புதிதாய் பிறந்த. நம்ம வளர நம்மகிட்ட என்ன வருது? இதுவரை சொன்னது என்னது? முதல் வசனம், சகல துர்க்குணத்தை கற்றுக்கொள்கிறோம், சகலவித கபடத்தை கற்றுக்கொள்கிறோம், வஞ்சகங்களை கற்றுக்கொள்கிறோம், பொறாமைகள் வந்து விடுகிறது, சகலவித புறங்கூறுதலையும் நம்ம செய்கிறோம். இது எல்லாம் நம்முடைய வளர்ச்சியின் பாதையாய் அமைந்து விடுகிறது. அதை ஒழித்து விட்டு எப்படி மாறணுமா? நம்ம நீங்கள் வளரும்படி. இது வித்தியாசமா இருக்கு. என் வளர்ச்சியே இதுதான். என் வளர்ச்சி பொய்யை எப்படி நேர்த்தியா சொல்லுகிறேனோ அதுதான் என் வளர்ச்சி உலகத்துல. கரெக்டா இல்லையா தம்பி? உண்மையை சொன்னா உனக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களா யாராவது? வியாபாரம் செய்யறவங்கலாம் நிறைய கீழே வியாபாரம் இல்லை, வேலை இடத்துலயுமே உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது யாரா சொல்லுவாங்க? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இன்டர்வியூல எல்லாமே சொல்றோம். அது வேற வழி இல்லாம ஒரு நேரத்துல செய்யற இந்த உலகத்துல. அப்போ இதுதான் நம்ம வளர்ச்சின்னு நினைக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எப்படி இருப்பாங்க?
அதனாலதான் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க ஆளையே காலி பண்ணா கூட என்ன ஜம்முன்னு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு இதுதான் வளர்ச்சின்னு நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நீ விடும் பொழுதுதான் நீ வளர்றாரு. அதை எப்படி சொல்லுங்க மறுபடியும், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. புதிதாய் ஏன் சொல்றாருன்னா, நீ தப்பா வளர்ந்துட்டீங்க. நீங்க எப்படி வளர்ந்துட்டீங்க? தப்பா வளர்ந்துட்டீங்க. இந்த புறங்கூறுதல் பொறாமைகள் எல்லாம் சேர்ந்து வளர்ந்துட்டீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு அதை முழுசா வெட்டிட்டு என்ன பண்ணோம், புதிதாய் வளரும்படி பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல். ஹல்லேலூயா. திருவசனம். ஹல்லேலூயா. திருவசனம் மறுபடியும் படிங்க. திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின். ஹல்லேலூயா. அப்ப இந்த திருவசனத்தின் மேல் வாஞ்சை எனக்கு அதிகரித்திருக்க வேண்டுமே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, வெறும் கிறிஸ்தவனுக்கு பைபிள்ன்றது ஒரு அவனுக்கு வந்து அது வந்து ஒரு ரிச்சுவல். பைபிள்ன்றது ஒரு சும்மா ஒரு காரியத்தை நாம் செய்யறதுக்காக செய்யறாங்க. பைபிளுக்கு போனோம்னா நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த பைபிள் வந்து இப்படி இருக்கணும், திருமணம் ஆச்சுன்னா அதை மாத்திக்கணும், அப்போ சாட்சி சொல்றோம்னா இப்படி வச்சுக்கணும். இது வந்து யாரு? இதெல்லாம் யாரு? இதெல்லாம் வந்து கிறிஸ்தவம். இதெல்லாம் என்னது? கிறிஸ்தவம். இது தப்பு இல்ல, எதுவுமே பாவம் கிடையாது. இது கிறிஸ்தவம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, திருவசனமாகிய ஞானப்பால என்ன பண்ணுமா, அது மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையை குறித்து தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லி கொண்டிருந்தேன். பிள்ளைகளுக்கு கூட அதை கத்துக் கொடுங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வர்ஷிப் லீடர் ஆக்குறதுல தான் நம்ம அதிக நாட்டத்தை கொடுக்குறோம். அதுங்களை வர்ஷிப்ல வைக்கிறதுலாம் இன்னைக்கு கிறிஸ்தவ நாட்டத்துல கொடுக்குறாங்களே தவிர, வசனத்தை படித்து அதை தியானிக்க பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? கிடையாது. ஏன்னா நம்ம தியானிச்சாதான் அவங்க தியானிப்பாங்க. அப்போ திருவசனமான ஞானப்பால். இங்க பாருங்க, மறுபடியும் அங்கே அதுதான் வருது. என்ன அப்படின்னா, நான் பெரியவனா ஆயிருக்கிறேன்னு சொன்ன பொழுது எல்லா துர்குணம் என்னிடத்துல வந்துட்ட நேரத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திருவசனத்தை மேல் வாஞ்சியா இருக்கு. ஞானப்பால் என்னன்னா, அந்த இன்ஃபென்ட், அந்த குழந்தைக்கு இருக்கிற காரியம் என்ன, அது வெறும் தாய்ப்பாலை மாத்திரம். கரெக்டா இல்லையா? முதல் 2 வருஷத்துல குழந்தை என்ன பண்ணுது? இட்லி பொங்கல் சாப்பிடுதா, பிரியாணி சாப்பிடுதா? நீங்க பிரியாணியே அதுக்கு முன்னாடி வச்சாலும் சரி, எவ்வளவுதான் அதுக்கு ருசியான பதார்த்தத்துக்கு முன்னாடி வச்சாலும் சரி, அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? அந்த தாய்ப்பாலிலேயே எல்லாவற்றையும் ஆண்டவர் அதுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். அந்த தாய்ப்பாலை போல வேத வசனங்களும் எனக்கு எல்லாமாய் காணப்படுகிறது. தான் வசனம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் கிடைக்கிறது இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. இதை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அடையாளம். எந்த உணர்வும் இல்லாமல் பைபிளே தொட்டதில்லை, பைபிளே புரிய மாட்டேங்குது, பைபிளே படிச்சது இல்லைன்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலைன்றதை ஒத்துக்கணும். ரட்சிக்கப்படலன்னு ஒத்துக்கொள்ளணும். நீங்க யாருங்க ரட்சிக்கப்படலன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுது. திருவசனத்தின் மேல் நான் வாஞ்சையா இருப்பேன் வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வாஞ்சையா இருப்பேன் வசனம் சொல்லுது. எனக்கு அந்த வாஞ்சையெல்லாம் இல்லையே. இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் இருக்குமா? ஏன் குழந்தை அழுவுது? அப்பப்ப ஏன் அழுவோம்? பசி. அப்ப அந்த தாய்ப்பாலை குடித்து வளர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னவோ கொடுக்குறோம். பாதாம், பிஸ்தா, அந்த டானிக் இந்த டானிக் கொடுக்குறோம். நீங்க எல்லாம் மனசுல கை வச்சு சொல்லுங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே அதனுடைய முகத்துல இருக்கிற அந்த ஷைனிங்க இப்ப கொண்டு வர முடியுமா? அந்த கண்ணு ஒரு பிரைட்டா எரியும் பாருங்க. காலையில அது எழுந்த உடனே டாய்லெட்லாம் போயிருக்கோம், அந்த டைப்பருக்கு நாத்த எடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த முகம் நம்ம எல்லாம் தேய்ச்சி சோப்பை போட்டு அதை போட்டு அந்த நாரை வச்சு கிழிச்சு வந்து நிற்போம். நம்ம முகம் அப்போ அதோடைய முகத்தோட பக்கத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? டல்லா காணப்படும். ஏன் அப்படின்னா அது களங்கம் இல்லாத அந்த தாய்ப்பாலை மாத்திரம் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் நம்ம வாழ்க்கையில பிரைட்னஸ் வேணும், என் வாழ்க்கை வந்து குழந்தை மாதிரி நான் வந்து இன்னும் பிரைட்டா ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த திருவசனத்தின் மேல் என்ன இருக்கணும்? நான் வாஞ்சையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் ஏன் மறுபடியும் நம்ம குழந்தையாக போக சொல்லுகிறார் அப்படின்னா, கடைசியா நான் சொல்லி அதோட நான் அதை
முடிக்க விரும்புகிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட்டை, ஒரு முக்கியமான அங்கே ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இல்லாத குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் சில காரியங்களை பெற்றோர்களை நாடலாம். நீங்க நிறைய பேர் சொத்துக்காக நாடுறோம், அது வேற விஷயம். ஆனா சில காரியங்களுக்காக நாடலாம். ஆனா பல காரியங்கள் பெற்றோர்கள் இல்லாமே என்னாலே வாழ முடியும். பெற்றோர்கள் இல்லாம வாழ முடியும். உண்மையா இல்லையா? அம்மா அப்பா ஊருக்கு போனாலும் வாழ முடியுதா, முடியலையா? அப்பதாங்க என்னால வாழவே முடியுது நிம்மதியா. அப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கிறேன் நான் கொஞ்சம் அப்படின்னு இருக்கிறோமா இல்லையா? ஆனா ஒரு 2 வயசு குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போனீங்கன்னா அதால வாழ முடியுமா? ஆண்டவர் விரும்புகிற அந்த அன்பு இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற நிலைக்கு வருகிறது தான் ரட்சிக்கப்படுகிறது. அதுதான் மறுபடியுமாய் பிறக்கிறது. என்னுடைய மேன்மை, என்னுடைய பெருமை இதெல்லாம் விட்டு இயேசு இல்லைன்னா எனக்கு வாழ்வு இல்லை அப்படின்னு எவன் ஏங்கி தவிக்கிறானோ, எவன் துக்கப்படுகிறானோ அவன் ஆறுதல் அடைவான். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து இயேசுவின் வாழ்க்கையில இல்லையே, இயேசு தூரமா போய்விட்டாரே என்று எவன் வருத்தப்படுகிறானோ, எவன் அந்த வருத்தப்படுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த நிலைக்கு வர சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க. இயேசு உங்க வாழ்க்கையில தேவையே கிடையாது. நீங்க சும்மா இயேசு இயேசுன்னு வாயில சொல்லி கொண்டிருந்தாலும் இயேசு உங்க வாழ்க்கையில தேவையா? அப்போ இப்படிதான் இயேசுவை விட்டு நம்ம தூரம் போய் இன்னைக்கு நமக்கும் இயேசுக்கும் தொடர்பே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அந்த ஆதி அன்பை உணர்கிறான். இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. மறுபடியுமாய் பிறக்கிறான். மறுபடியுமாய் குழந்தையை போல பிறந்து இயேசுவே நாடி வாழ ஆரம்பிக்கும் பொழுது, தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதாய் காணப்படுகிறது. அவன் மறுபடியுமாய் அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலை உட்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில எந்த வியாதி இதெல்லாம் இல்லாமல் கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நீ அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிற நீ நினைச்சு கொண்டிருக்கிற, ஆனா அப்பத்துல இல்ல, இந்த கலங்கம் இல்லாத நீ இந்த ஞானப்பால்ல தான் உன்னுடைய பிழைப்பு இருக்கிறது. அப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு நான் என்னைக்கு மாற நான் ஒத்துக்கொள்கிறேனோ அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவனாய், அன்னைக்கு நான் மனம் திரும்புறவனாய், அன்னைக்கு நான் மறுபடியும் பிறந்தவனாய் மாறுகிறேன். குழந்தையை போல தேவராஜ்யத்தில் வரும் பொழுது நான் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவனாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வீம்பு, உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில பல பாரங்கள் இருக்கும். அந்த பாரங்கள் எல்லாம் வியாதிக்கு சமமா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ மறுபடியுமா என்னிடத்துல ஆதி அன்புக்கு நீ திரும்பி, குழந்தை எப்படி தன்னுடைய தாயின் தகப்பனையே நம்பி வாழுமோ, அதுதான் நான் கடைசியா சொல்ல விரும்புகிறது. குழந்தைக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம், அந்த குழந்தைக்கு தாயின் தகப்பன் இல்லைன்னா உலகமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் சின்ன குழந்தையில அம்மா அப்பா இழந்த குழந்தைகளை பார்த்தா நமக்கு ஒரு பரிதாப நிலை. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் காரியங்களை நடப்பித்தாலும், எவ்வளவு மேன்மையான இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தேவைப்படுவார். அந்த தாயும் தகப்பனுமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நான் திரும்ப ஒப்பு கொடுக்கணும். நானே போய் சம்பாதிக்கலாம், நானே போய் எல்லாம் செய்யலாம். ஆனா அதை செய்யாம என்னுடைய பலனை நான் நாடாம ஆண்டவர் பக்கம் திரும்பி, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உமது சித்தம் நடைபெறட்டும் அப்படின்னு நான் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ அன்னைக்கு நான் மனம் திரும்புறவனாய் நான் காணப்படுகிறேன். அதுதான் மனம் திரும்புறது, அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி என்னிடத்துல இன்னும் பெருமைகள் இருந்தா, கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி என்னிடத்துல இன்னும் பொறாமைகள் இருந்துச்சுன்னா நான் இன்னும் குழந்தையாய் மாறவில்லை அப்படின்னு அர்த்தம். நான் இன்னும் பிறக்கவில்லைன்னு அர்த்தம். பிறந்தீங்கன்னா நீங்க ஒரு புதிய சிருஷ்டியா பிறப்பீங்க. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியா பிறப்பீங்க. எந்த குழந்தையா எப்படிதான் பிறக்கட்டும், குழந்தையாவது அது ஃப்ரெஷ்ஷா காணப்படும். அது ஃப்ரெஷ்ஷா காணப்படும். அந்த ஃப்ரெஷ்னஸ் என் வாழ்க்கையில இல்ல, அழுக்கோடு நான் அந்த தழும்புகளோடு நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப சம்திங் ராங்னு அர்த்தம். சம்திங் ராங், நான் இன்னும் பிறக்கவில்லை. அடுத்தது நிக்கோதேமுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும்,
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இப்ப நம்ம எப்படி அதிசயப்படுறோமோ அங்க நிக்கதேமோ அப்படியே அதிசயப்படுகிறார். இயேசு அதை விவரிக்கிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியினால் பிறந்தவன் எப்படியோ எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஏன் காற்றுக்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, காற்றை நீங்க பார்க்க முடியாது, ஆனா காற்றை நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய ரட்சிப்பை நான் பார்க்க முடியாது, ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லியும் மனுஷங்க யாரும் உங்களுடைய ரட்சிப்பை உணரவில்லை என்றால் நீங்க ரட்சிக்கப்படவில்லைன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. எப்படி காற்றானது கண்களுக்கு முன்பாக தெரிகிறது அல்ல, ஆனா அதனுடைய செயல்பாடுகளை மற்றவங்க உணர முடியும். அதே போலதான் நான் ஒரு பெரியவனா இருந்தும் குழந்தைய போல நான் ஆயிட்டேன் அப்படின்றத எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்னா, திடீர்னு உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பயங்கரமான ஒரு அறிவாளியா இருந்திருப்பீங்க, திடீர்னு குழந்தைய போல ஒரு மனசு வந்துடும் உங்களுக்கு. உங்ககிட்ட இந்த மாய்மாலமான புறம் கூறுறது பேச்சு இருக்காது. உள்ளத்துல என்ன இருக்கோ அது அப்படியே பேச ஆரம்பிப்பீங்க. கள்ளம் கபடம் போயிடும். கள்ளம் கபடம் இதான் காத்து வீசுகிறதுனா என்ன அர்த்தம்? என்னிடத்துல ரட்சிப்பு வந்துருச்சுன்னா அந்த ரட்சிப்புக்கான அந்த காரியங்கள் என்னிடத்துல தென்பட வேண்டும். அதனால ஒரு காத்த சொல்றாரு. காத்த நீங்க பார்க்க முடியாது, எங்க இருந்து பிறக்கிறது எங்க போகுதுன்னு தெரியாது. அதை அடிக்கும் பொழுது எல்லாரும் இது காத்துன்றதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? அதே போலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், குழந்தைய போல மாறிட்டோம்னா குழந்தையுடைய குணாதிசயங்களின் இடத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்லி நம்ம எதை நினைத்து கொண்டிருக்கிறோம்னா, நான் ஞானஸ்தானம் பெற்றதையே ரட்சிப்புன்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றேன்றதையே நினைச்சு என்னைக்கு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சோம்னா அதை சில பேர் என்ன பண்றாங்க? அதை ரட்சிப்புன்னு நினைத்து கொடுக்குறோம். நீ எல்லாம் பண்ணலாம், எல்லாம் தேவைதான், ஆனா ஏதோ ஒரு இடத்துல நான் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு பெரியவர்களுக்கான காரியங்கள் எல்லாம் அதான் சொல்லப்பட்டிருக்குல்ல, பொறாமைகள், அங்கே புறங்கூறுதல், வேற என்னன்னா இருக்கு, வஞ்சகங்கள், இதெல்லாம் விட்டு குழந்தைய போல நான் என்னைக்கு மாறுகிறேனோ. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மன்னிச்சிடும். கரெக்டா இல்லையா? நம்ம மன்னிக்கிறோம் 7 ஜென்மத்துக்கும். ஆனா நம்மள எல்லாரும் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர நம்மால மன்னிக்க முடியும். குழந்தை நைட்டு சண்டை போடும், காலையில டேடின்னு வந்து கட்டி பிடிக்கும். ஆனா அந்த குழந்தை ஒரு 16-17 வயசு வரும்போது ஏன் பெற்றோர்களுக்கு அவர்களை வழிநடத்துறது கஷ்டமா இருக்குதுன்னா, இது வரைக்கும் நான் அடிச்சேன், திரும்பி வருவான், ஆனா 16 வயசு அவனுக்கு திரும்பி வரவே இல்லை. அப்ப என்ன, அது அவன் உலக பிரகாரமா வளர்கிறான்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த மகன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் அப்பா கிட்ட வந்து அப்பா நான் சாரின்னு குழந்தையை போல எப்படி இருந்தானோ மறுபடியும் மாறுவான். அதை தான் இயேசு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய குணாதிசயங்களை எண்ணி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு தேடி கொண்டிருக்கிறது தன்னுடைய இழந்து போன தன்னுடைய குழந்தைகளை மறுபடியும் ஒரு பக்கத்துல அழைக்க ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறார். உங்களை பெரிய மனுஷங்களா நீங்க நினைச்சுக்கலாம், ஆண்டவருக்கு நீங்க எப்பவுமே குழந்தைகள் தான். கண்களை மூடுவோம்.